ஆர்சிபி vs சிஎஸ்கே போட்டி முடிந்த பின் தோனி ஆர்சிபி அணி வீரர்களுக்கு கை கொடுக்காமல் சென்றது வைரலாகி வருகிறது. இவர் ஏன் கை கொடுக்காமல் சென்றார் என்பது ரசிகர்களுக்கும் கோலிக்கும் சங்கடம் ஏற்பட்டது. இதனால் ஆர்சிபி ரசிகர்கள் தோனி மீது பெரும் குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளனர். ஆனால் உண்மையில் அங்கு நடந்தது என்னவென்றால், நேற்று காலிறுதிக்கு இரு அணிகளுக்கும் நடைபெற்ற போட்டியில் 218 ரன்கள் அடித்தது ஆர்சிபி. 219 ரன்கள் இலக்காக சிஎஸ்கே அணிக்கு நியமித்தது. இதில் 201 ரன் எடுத்து தோல்வி அடைந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு நுழைந்திருக்க முடியும். ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 191 ரன்கள் மட்டுமே அடித்து தோல்வியை தழுவியது. இதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் வாய்ப்பை தவறவிட்டது. பின்னர் தல தோனி ஆர்சிபி அணி வீரர்களுக்கு கை கொடுக்காமல் சென்ற காரணம், அவர்கள் அனைவரும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தார்கள். இதனால் ஆர்சிபி அணி வீரர்களும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்களுக்கு கை கொடுக்க வரவில்லை. கை கொடுக்க காத்திருந்த தல தோனி கை கொடுக்காமல் ஓய்வறைக்கு சென்று விட்டார். இதனை கண்ட ரசிகர்கள், இது தோனியோட கடைசி போட்டியாக இருக்கும், அதனால்தான் தல தோனி கை கொடுக்காமல் ஓய்வறைக்கு சென்று விட்டார் என்று குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளனர். எனவே ஆர்சிபி அணியும் வெற்றி கொண்டாட்டத்தில் இருந்ததால் இவர்களுக்கு கை கொடுக்க வரவில்லை என்று தெரிய வந்துள்ளது. எனவே தோனி மீது எந்த தவறும் இல்லை என்று மைக்கேல் வாகன் விமர்சித்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தோனி செஞ்சது சரியா தப்பான்ட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.